இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. ஆனா, உங்க ஸ்கோர் இன்னும் இன்கிரீஸ் ஆகுற அளவுக்கு நீங்க ரெடி ஆகலன்ற பயத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த பயத்த இப்பவே விட்டுருங்க. இந்த வீடியோவோட முடிவில உங்களுடைய ஆன்ஸர நீங்க ஃபைனலைஸ் பண்ற அந்த ஸ்பீடு கண்டிப்பா உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். முதல்ல பிஜிடிஆர்பி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புத்தகம் நாம படிச்சு முடிச்சு மூடி வச்சாலும் மனசு இன்னும் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. எந்த பகுதியை நான் ஒமிட் பண்ணணும், எந்த கேள்வி ரிப்பீட்டட் கேள்வி, இல்லை ஓஎம்ஆர்ல நான் ஃபில் பண்ணும்பொழுது ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிடுவேன்னா, எந்த பகுதியை படிக்காம விட்டுடலாம், இதெல்லாமே ஒரு குழப்பமாக தான் இருக்கு. கோச்சிங் சென்டர் சேர்ந்ததுல இருந்தோ இல்லை படிக்க துவங்கியதுல இருந்தோ அந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வர நம்ம படிச்ச நேரம் எதுவுமே வீணாகாம இருக்க இந்த 5 நிமிஷம் வீடியோ போதும். முதல்ல ஹை வெயிட்டேஜ் லிஸ்ட் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் ரூலு, கடந்த வருட வினாத்தாள்களை நீங்க கலெக்ட் பண்ணி படிங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை இங்கிலீஷா இருந்தது அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர், லாங்குவேஜ் டீச்சிங், கிரிட்டிசிசம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கவனம் செலுத்தலாம். தமிழா இருந்தா இலக்கண கட்டமைப்பு, சங்கப்பாடல்கள் வகை, அறநூல்களின் தத்துவம் இந்த மாதிரி நீங்க கவனம் செலுத்தலாம். எஜுகேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் கற்றல் வகை, மதிப்பீடு இதை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஃப்ளாஷ் கார்டு போட்டு படிங்க அப்படின்னு நம்ம பல வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படி இருந்தது அப்படின்னாக்கா 2 மணி நேரத்தில் நம்மளால ரிவைஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதும் 10 எம்ஸ்கியூ எடுத்து செக் பண்ணுங்க. இதுவே உங்களுடைய ரிஸ்க் கம்மியாகிறதுக்கும் உங்களுடைய மெமரி ரிட்டென்ஷன் அதிகமாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். 48 hour மார்க் சைக்கிள். ஒரு நாளைக்கு மார்னிங்ல ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஒரு மாடல் ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதி பாருங்க, ஷேடிங் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு எக்ஸாம் நடக்க போகிறது ஆஃப்லைன் மோட்ல ஓஎம்ஆர் ஷீட்ல. அதனால ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்லிங்ல நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க ஓஎம்ஆரை ஃபில் பண்ணி பாருங்க. அப்புறம் மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத அடுத்த எக்ஸாம்ல வராம இருக்கிற அளவுக்கு அதை மிக கவனமா கையாளுங்க. எவ்வளவு கேள்வி நம்ம தப்பா எழுதணுமோ அந்த கேள்விகளை திரும்ப ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கிட்டு மிக கவனமா அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க பண்றதன் மூலியமா ரிவிஷன் நேரத்துல உடனடியா அதை பத்தின ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நைட்டு 9 மணிக்கு அதே தவறுகளை நீங்க ரெக்டிஃபை பண்ற மாதிரி திரும்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க எம்சிக்யூவை படிக்கணும். நான் ஒரு 10 கேள்வி எழுதினேன், அதுல 3 கேள்வியை தவறு பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த தவறை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதே வகையான கேள்வியை நீங்க மீண்டும் சோதனை பண்ணி பார்க்கணும். இந்த சைக்கிள் கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோரை 10ல இருந்து 12 மார்க்கு உயர்த்தும். எக்ஸாம் டே டைம் மேப். பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்ததுமே அதை மிக வேகமா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க மிக வேகமா நீங்க ஷேர் பண்ணி முடிக்கிறது மூலயமா கடினமான கேள்விகளுக்கு உங்களுக்கு யோசிச்சு நிதானமா செயல்படுவதற்கு அதிக நேரம் இருக்கும். நீங்க அந்த ஈஸியான பகுதியை முடிச்சதுக்கு அப்புறமா 20ல இருந்து ஒரு 60 நிமிடங்கள்ல உங்களுக்கு ஏவா பியா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி செஷனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா இருக்கக்கூடிய இது என்ன வகைனே எனக்கு தெரியல அப்படின்றதுல போதுமான அளவுக்கு ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால கடைசி வரை ரீகாலே பண்ண முடியல அப்படின்னாக்கா அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில்கள் என்ன அப்படின்றதையாச்சும் ஃபில்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் டைமை செக் பண்ணிக்கினே இருங்க. ஏன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால படிக்கிறோட வேகத்தை ஸ்லோ பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நமக்கு நல்ல நேரம் இருந்து அந்த தேர்வு தேதி தள்ளியே போனால் கூட நீங்கள் படிக்கிற வேகத்தை இப்போ ஸ்லோ பண்ணிங்கன்னா தேர்வு தேதி தள்ளி போனதற்கான எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் போயிடும். நீங்கள் அக்டோபர் 12ஆம் தேதி தான் தேர்வு அப்படின்றதுக்கு எவ்வளவு வேகமாக பயிற்சி பண்ணுறீங்களோ அதே வேகத்தோடவே நீங்கள் இருங்க. ஒருவேளை தேர்வு தேதி தள்ளி போனாலும் உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் அண்ட் தேர்ட் ரிவிஷனுக்காச்சு டைம் கிடைக்கும். இது லாஸ்ட் நைட் சில் ப்ரோட்டோகால். இந்த லாஸ்ட் நைட் சில் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் படிக்கிற நேரத்தை வெகுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஒட்டுமொத்தமாக குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக படிக்க படிக்க டே பை டே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்துட்டு குறையாது. எக்ஸாம் நாள் நெருங்க உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு 10 மணிலையோ இல்லை 11 மணிக்கோ படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் கேளுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். காலையில் இந்த 5 o'clock ரொட்டீனை நீங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. இரவில் 11 மணி வரை நம்ம படிக்கிறதுனால
அதிகாலையில திரும்ப 4 மணிக்கு நீங்க எழுந்திரிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும், உடல் சோர்வும் ஏற்படக்கூடும். அதனால நீங்க அதிகாலை 5 மணிக்கு எழுந்துங்க. ஒரு 15 நிமிடம் எழுந்த உடனே புத்தகத்த எடுக்காம, கொஞ்சம் உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் சுத்தமா தெளிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க திரும்ப டெக்ஸ்ட் புக்குக்கு வாங்க. நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய ஒண்ணு, நைட்டு 11 மணிக்கு தூங்க போகிற நேரத்துல, நிச்சயம் மொபைல சைலன்ட்ல வச்சுட்டு, ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் மொபைலை சைலண்ட்ல போடாட்டாச்சும் பரவால்ல. உங்களுடைய வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மியூட்ல போட்டுட்டு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான், உங்களுடைய மனசு உங்களுக்கு தேவையான நேரத்துல, உங்களுக்கு தேவையான பதில கொண்டு வந்து குடுக்கும். ஓஎம்ஆர் பபிள் ஹேக். அதாவது ஓஎம்ஆர் ஷீட் ஆப்டிமைசேஷன் ஃபனல். இந்த பபிள் ஆன்சர்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து பேட்சா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1லேருந்து 10 கேள்வி வர ஒரு மாரி ஒரு வேள தரப்போற ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 10 வர டார்க் ஷேடா இருக்கும். 10லேருந்து 20 வர லைட் ஷேடா இருக்கும். இந்த மாரி அந்த டிஃபரண்ட் ஷேட்ஸஸ் தான் குடுத்துருப்பாங்க 150 வினாக்களுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கேள்வி எண் 1 அதுக்கு என்ன ஆன்ஸரோ அந்த ஆன்ஸர ஆஃப் ஷேட் பண்ணுங்க. அடுத்து 10 கேள்விகள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த 10 கேள்விகள் முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க அந்த ஆஃப் ஷேட் பண்ணி வச்சத கம்ப்ளீட் ஷேடா நீங்க பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, இதன் மூலியமா நீங்க உங்களால 45லிருந்து 50 செகண்ட் வரை மிச்சப்படுத்த முடியும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பேட்ச்க்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 20லிருந்து 25 நிமிடங்கள் 150 கேள்விகள் எழுதுவதற்கான ஒட்டுமொத்த நேரத்துல நம்மளால மிச்சப்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி பதில்கள நீங்க அந்த மாரி ஆஃப் ஷேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அத வந்து பேட்சா நீங்க முடிச்சுக்கிட்டு வரும்பொழுது, கட்டாயம் உங்களால மிக கடினமான பகுதிக்கு சிறிது காலம் யோசிச்சு விடை கூறுவதற்கான அவகாசம் உங்களுக்கு கிடைப்பத நீங்க உணர முடியும். இந்த டெக்னிக்க இப்பவே நீங்க ரஃப்பா இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது நிச்சயம் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பயனளிக்கும். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான என்ன மாதிரியான டிப்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது அதற்காகவே ஒரு டெடிகேட்டிவ் வீடியோ ஒண்ணு சேனல்ல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எஜுகேஷனல் சைக்காலஜி பிடிஎஃப்க்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேரம் கம்மி, நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் கடைசியில நீங்க படிச்ச ஒவ்வொரு பக்கமும் உங்க ரத்தத்துல மிக்ஸ் ஆகி இருக்கு. இனி நீங்க எடுக்க போற அந்த சாமர்த்தியமான முடிவு தான் உங்க ஸ்கோரை டிட்டர்மைன் பண்ணும். இந்த டிப்ஸை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னாக்கா, பதட்டமே இல்லாம தேர்வு நாள் அன்னைக்கு நம்மளால மிக துரிதமா செயல்பட முடியும். நாளைக்கு எக்ஸாம்னா நீங்க ஹால்ல நுழையும் போதே ஒரு டீப் பிரெத் எடுத்து நினைவுல வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது 70% தான். ஆனா நான் அங்க அடிக்க போறது என்னமோ 90%. நான் உங்களுடைய சக்சஸ்க்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.